அனைவருக்கும் வணக்கம். மார்ஷல் நேசமணி, ராஜா நேசமணி என்று அழைக்கப்படும் ஏ நேசமணி அவர்களுடைய 130வது பிறந்த நாளில் இந்த வீடியோவை பதிவு செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி. ஏ நேசமணி அவர்கள் யார், அவருடைய வாழ்க்கை விவரம், அவர் மக்களுக்காக செய்தது என்ன, குறிப்பாக கன்னியாகுமரி மக்களுக்காக செய்தது என்ன, ஏன் அவரை மக்கள் அன்போடு மார்ஷல் நேசமணி என்று அழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏ நேசமணி அவர்கள் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள விளவன்கோடு தாலுகா என்ற பகுதியில் பள்ளியாடி என்ற ஊரில் ஜூன் 12ஆம் தேதி 1895 வருடம் கேசவன் அப்பாவு நாடார் அவர்களின் 2வது மகனாக பிறக்கிறார். தன்னுடைய பள்ளி படிப்பை ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் நாகர்கோயில், சிஎம்எஸ் ஸ்கூல் திருநெல்வேலியில் முடித்துவிட்டு பிஏ டிகிரியை திருவாண்டரம் மகாராஜா லா காலேஜ் மற்றும் லா டிகிரியை திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் முடிக்கிறார். தன்னுடைய பள்ளி படிப்பின் போதே காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் கல்கத்தாவில் கலந்து கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மகாத்மா காந்தி அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கதர் ஆடைகள் மட்டுமே அணிவது என்ற போன்ற விஷயங்களில் அவர் ஈடுபாடுடன் இருந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கதர் ஆடைகளையே அணிந்தார். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்புகளை முடித்துவிட்டு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். பின்னர் சால்வேஷன் ஆர்மி ஹைஸ்கூல் திருவாண்டரத்தில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் அவர் சட்டத்தை முடிகிறார். சட்டப்படிப்பை முடித்த பிறகு 1921 வருடம் நாகர்கோவில் பார் கிரிமினல் அட்வொகேட்டாக பிராக்டிஸ் தொடங்குகிறார். 1943 இவர் அதே நாகர்கோவில் பாரில் பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே வருடம் நாகர்கோவில் நகரசபை தலைவராகவும் ஆகிறார். திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் என்ற அமைப்பை 1945 உருவாக்குகிறார். அதுவே பிற்காலத்தில் திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியாகவும் மாறுகிறது. இது 1957 கலைக்கப்பட்டு இந்திய நேஷனல் காங்கிரஸுடன் இணைக்கப்பட்டது என்பது ஒரு வரலாறு. இதற்கான காரணங்களையும் பின்னால் பார்க்கலாம். இவர் பொது வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தார், என்ன மாதிரியான சாதனைகள் புரிந்தார். திருவாங்கூர் பார் கவுன்சிலில் மெம்பராக 1941-42 பணிபுரிந்தார். திருவாங்கூர் யூனிவர்சிட்டியில் செனேட்டாகவும், நாகர்கோவில் முனிசிபாலிட்டியில் முன்பு கூறியது போல் சேர்மனாகவும், நாகர்கோவில் பார் அசோசியேஷனில் பிரசிடெண்டாகவும் 1943 பணியாற்றினார். திருவாங்கூர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1945 முதல் 47 வரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொச்சின் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 48 முதல் 52 வரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருவாங்கூர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1943 முதல் 47 வரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருவாங்கூர் கொச்சின் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் 1948 முதல் 1952 வரை தேர்ந்தெடுக்கப்பட்டார். தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டியில் பிரசிடெண்டாக 1952 முதல் 1957 வரை செயல்பட்டார். நாகர்கோவில் கான்ஸ்டிடியூஷனில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக 1952 முதல் 1957 வரை செயல்பட்டார். டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டி, அதாவது அவருடைய கட்சி காங்கிரஸில் இணைக்கப்பட்டதுக்கு பின்பர் டிஸ்ட்ரிக்ட் காங்கிரஸ் கமிட்டியின் பிரசிடெண்டாக 1957 முதல் 1959 வரை செயல்பட்டார். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1957 முதல் 1962 வரை கிள்ளியூர் தொகுதியில் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக செயல்பட்டார். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவர் இறப்பதற்கு முன்னாக 1962 முதல் 1968 வரை நாகர்கோவில் கான்ஸ்டிடுவன்சியில் லோக்சபா மெம்பராக ஈடுபட்டிருந்தார். ஆக அவருடைய பொலிட்டிக்கல் கரியரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து பார்த்தோம் என்றால் 1951, 1962, 1967 ஆக 3 தடவை லோக்சபா மெம்பராக, அதாவது எம்பியாக பணிபுரிந்தார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் 1957வது எலெக்ஷனில் எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி, தந்தை நேசமணி அவர்கள் கன்னியாகுமரி மக்களுக்கு செய்த நல்ல காரியங்கள் என்ன? 1800 காலகட்டங்களில் மற்றும் தொடக்க 1900 காலகட்டங்களில் திருவாங்கூர் சமஸ்தானம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போது கன்னியாகுமரி மாவட்டம் என்ற நிலப்பரப்பு கிடையாது. 4 தாலுக்காக்கள், அதாவது தமிழ் பேசக்கூடிய 4 தாலுக்காக்கள் சவுத் பார்ட் ஆஃப் திருவாங்கூரில் அமைந்திருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுத்துவம் அதிகமாக இருந்தது. நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசர்கள் நிலம் உரிமையாளர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்களுக்கு அந்த நிலங்களை கொடுத்துருவாங்க. அவங்க அதை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது நிலமே இல்லாத மக்களுக்கு கொடுத்து அவங்கள அதில் விவசாயம் பண்ண சொல்லி அவங்கள அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு சிறியதார கூலி கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற உழைப்பை எல்லாத்தையுமே சுரண்டிடுவாங்க. ஸோ அவங்க என்றைக்குமே ஒரு நில உரிமையாளர்களாக ஆற முடியாது.
இது போன்று உழைப்பை சுரண்டக்கூடிய அந்த நிலப்பிரபுத்துவம் அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது அன்றைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நிலவிருந்தது. அப்போது ஜெமினி முறைகள் சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்மம் லேண்ட், முன்னாடி இந்த நிலப்பிரபுக்களாக இருக்கக்கூடிய அந்த லேண்டுகள் வைத்துக்கூடிய வந்து நம்பூதிகள் நாயர்கள் தான் அதிகமாக வச்சுருந்தாங்க. இவங்களுக்கு தான் இந்த சட்டங்கள் வந்து, இந்த ஜெமினி சட்டம் வந்து உயர்தட்ட மக்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஆதரவாக இருந்தது. கீழ்த்தட்ட மக்களாக அன்று கருதப்பட்ட அந்த நாடார் கம்யூனிட்டி மற்றும் அதர் பிற கம்யூனிட்டிகளுக்கு வந்து அது வந்து ஆதரவு கொடுக்கல, ரொம்ப சப்போர்ட்டாக அந்த சட்டம் வந்து இல்லை. அப்போ இதனால் பாதிக்கப்படக்கூடிய வேறு பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அப்பர் கிளாத் கான்ட்ரோவர்சி. அதாவது பெண்கள் வந்து, குறிப்பாக நாடார் பெண்கள் வந்து மேல் சட்டை அணியக்கூடாது. பிராமண ஆண்கள் வந்து நடந்து வரும்போது இல்லை அவங்க முன் வரும்போது மேல் சட்டைகள் அணியக்கூடாது. உயர் ஜாதியினர் முன்னாடி மேல் சட்டை அணியக்கூடாது. கோயிலுக்குள் செல்லக்கூடாது. தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டவர்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அன்றைக்கி முக்கியமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்கள். இந்த பீரியடில் தான் டிடிஎன்சி, அதாவது திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் பார்ட்டி ஆர்கனைசேஷன் வந்து திரு ஏ நேசமணி அவர்கள் ஃபார்ம் பண்ணுறாங்க. பிற்காலத்தில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக அது வந்து டிடிஎன்சி பார்ட்டியாகவும் மாற்றப்படுகிறது. நிறைய போராட்டங்கள், நிறைய அடக்குமுறைகள், திருவாங்கூர் சமஸ்தானத்தால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி, மக்கள் போராட்டங்கள் பண்ணி, பெண்கள் போராட்டங்கள் பண்ணி, நேசமணி அவர்கள் முன்னிலையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களை முன்னெடுத்து இறுதியில் 1956 வருடம் நவம்பர் 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் வந்து உருவாக்கப்பட்டு அது வந்து தமிழ்நாட்டோட இணைக்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டோட இணைக்கப்பட்டதுக்கப்புறம் திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட இணைக்கப்படுது. அந்த கட்சியும் வந்து கலைக்கப்படுது. இவ்வாறு தமிழ்நாடு மக்களுக்காக பாடுபட்ட திரு நேசமணி அவர்கள் 1918ஆம் வருடம் ஜூன் 1ஆம் தேதி இயற்கை எழுதினார். அவர் இயற்கை எழுதும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தார். ஸோ அவருடைய பை எலெக்ஷன் அந்த தொகுதியில் வரும்போது திரு காமராஜர் அவர்கள் அதில் எம்பியாக நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐயா நேசமணி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வண்ணம் சில மெமோரியல்கள் உருவாக்கப்பட்டது. அது என்ன என்பதையும் பார்க்கலாம். அவருடைய பேரில் நேசமணி மெமோரியல் கிறிஸ்டின் காலேஜ் மார்த்தாண்டத்தில் உருவாக்கப்பட்டது. நாகர்கோயில் அண்ணா பேருந்து நிலையத்தில் அவருக்கு ஒரு திருவுருவ சிலையும் உருவாக்கப்பட்டது. நாகர்கோயில் அவுட்ஸ்கர்ட்ஸில் நேசமணி நகர் என்ற ஒரு சேட்டலைட் டவுன்ஷிப் உருவாக்கப்பட்டது. நேசமணி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்று அவருடைய பேரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் கார்ப்பரேஷன் ஒன்று உருவாக்கப்பட்டது. குளித்தரை ஆற்று பாலத்தை நேசமணி பாலம் என்று பெயர் மாற்றப்பட்டது. பள்ளியாடியில் அவர் பிறந்த ஊரான பள்ளியாடி பெயரை நேசர்புரம் என்று மாற்றப்பட்டது. திங்கள் சந்தையில் அமைந்துள்ள ஒரு அரசு பூங்காவுக்கு நேசமணி பூங்கா என்று பெயர் சூட்டப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இவருடைய பிறந்தநாள் என்று போஸ்டல் ஸ்டாம்ப் ஒன்றையும் 1995ஆம் தேதி வெளியிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அவருக்கு வந்து மெமோரியல் ஒன்றையும் நாகர்கோயிலில் உருவாக்கினாங்க. ஸோ இதெல்லாம் அவர் செய்த பணிக்காக அரசு அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் வண்ணம் இந்த மாதிரி மெமோரியல்லாம் உருவாக்குனாங்க. இன்றைய தலைமுறை திரு நேசமணி அவர்களை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த பதிவு மூலம் அவரை பற்றி தெரிந்து கொள்ள உதவியிருக்கும் என்பதையும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.